வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டாவை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் டேலியில் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் சென்ட் பண்ண இந்த ஃபோல்டரில் ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதில் அக்கௌண்டிங் மாஸ்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயித்து டெம்ப்ளேட்டா இருக்கக்கூடிய லெஜர் வித் மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த டேட்டாவை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ், ஃபேக்டரி, கோடவுன், ஷோரூம் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. டேலியில் மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சராகவே நம்மளுக்கு இருக்கு. இந்த மல்டிபிள் அட்ரஸ் டீடைல்ஸை நீங்க உங்களுடைய டேலி டேட்டால இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம F11 கீ நீங்க பிரஸ் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் எஸ் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுல லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனேபிள் மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க வந்து பார்த்துக்கணும். அதாவது மார்க் மாடிஃபைடு ஃபீச்சர்ஸுக்கும் மேல இருக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல எனேபிள் மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன் நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிஷனலா ஒரு ஆப்ஷன் கேட்கும். இது என்னன்னா நம்ம கம்பெனி மல்டிபிள் அட்ரஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா நாம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ற டேட்டா என்ன அப்படின்னா நம்ம கம்பெனியுடைய மல்டிபிள் அட்ரஸ் கிடையாது. நம்ம டீல் பண்ணக்கூடிய கஸ்டமர் அண்ட் சப்ளையருடைய மல்டிபிள் அட்ரஸ் டீடைல்ஸை அந்தந்த லெஜர் மாஸ்டர்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது தான். ஸோ சிம்பிளி நீங்க எனேபிள் மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துட்டு அடிஷனலா இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அகெயின் F11ல ப்ராப்பரா அது எஸ் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் நீங்க பண்ணிடுங்க. அடுத்து நாம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லெஜர் நீங்க ஆல்டர் பண்ணுங்க. அங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டி லெஜர் நீங்க எடுத்து இங்க மல்டிபிள் அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எனேபிள்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா செட் ஆர் ஆல்டர் மல்டிபிள் மெயிலிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் இருக்கு. இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீடைல்ஸ் உங்களுக்கு இங்க ஷோ ஆகுது. இந்த ஸ்கிரீனை எப்படி நம்ம எக்ஸல் இருக்கக்கூடிய டேட்டாவால ஃபிட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம இம்போர்ட் பண்ற டேட்டா வந்து இதுதான். ஸோ ஜென்ரலி நீங்க இந்த ஆப்ஷன் ஏதாவது லெஜர்ல எனேபிள்ல இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து எக்ஸல் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட்டி லெஜருக்கும் பக்கத்துல அதாவது லாஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயிலிங் அட்ரஸ் உடைய டைப் என்ன, அதுக்கடுத்து அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிளுக்காக ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நான் ஒரு 3 அட்ரஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அட்ரஸ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். வேற வேற அட்ரஸ் அப்படிங்கிறது இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான அட்ரஸ் டேட்டா நீங்க ஃபீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஃபீட் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க டேலியில இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் அட்ரஸ்ல இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நீங்க தேவையான ஃபீச்சர்ஸை மட்டும் நீங்க எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இப்ப இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மாஸ்டர் டைப் ஆஃப் ஃபார்மேட் என்ன, அதாவது ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல்ல இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. கரெக்டான பார்த்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. பார்த்து எப்படி காப்பி பண்றது பேஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இதுல நாம 8வது டெம்ப்ளேட்டா இருக்கக்கூடிய லெஜர் வித் மல்டிபிள் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஃபைலை நான் வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து என்டர் கீ பிரஸ் பண்ணி அப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்றேன். எத்தனை மாஸ்டர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியுது. மொத்தம் 3 லெஜர்ல மல்டிபிள் அட்ரஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இங்க கன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்துட்டு அப்படியே டைரக்டா நீங்க இம்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எரர் இல்லாம உங்களுக்கு இம்போர்ட் ஆயிடும். ஒருவேளை எரர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க F11 ஃபீச்சர்ல ப்ராப்பரா நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதே மாதிரி லெஜர்ல அந்த ஃபீல்டு உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஃபீல்டு ஆக்டிவ்ல இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஏபிசி கம்பெனி அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மல்டிபிள் அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணல. அதர்வைஸ் இங்க நேஷனல் ட்ரேடர்ஸ்ல இருந்தா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டேலியில நேஷனல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி இங்க மல்டிபிள் மெயிலிங் டீடைல்ஸை வந்து எஸ் கொடுத்து செக் பண்ணுங்க. ப்ராப்பரா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஃபீட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்கு. இதே மாதிரி மற்ற லெஜர்ஸ்லயும் ப்ராப்பரா இம்போர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நாம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.